ஹலோ மக்களை, மாறன் வீரா செம த்ரில்லிங்காக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். பண்ணையாரோட தம்பி பசுபதியோட மேரேஜ் சிறப்பாக நடந்துட்டு இருக்கும்போது வீராக்குள்ள இருக்க கங்காவும் அந்த பசுபதியை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்கள அடிக்கிறாங்க. அப்படியே அவங்களும் நம்ம ராமச்சந்திரன் குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட வீராவை பற்றி சொல்லவும் நம்ம மாறன் எல்லார்கிட்டையும் போட்டு உடைக்கிறாங்க. வீரா பழைய மாதிரி இல்லை, வீராக்குள்ள அந்த கங்கா இருக்கா, கங்கா தான் அவங்கள பழி வாங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி செய்திருப்பான்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்பாட்டாலும் ஒரு வழியாட்டி எப்படியாவது சாமியார் மூலமாக பூஜை பண்ணி அந்த கங்காவை துரத்திடலான்னு சொல்லிட்டு பசுபதி ஒரு பிளானை போடுறாங்க. அப்படியே நம்ம வீராவை எப்படியாவது கூட்டிட்டு வந்துருங்கன்னு மாறன் கிட்ட சொல்றாங்க. ஒரு வழியா கங்கா தனக்கு நடந்த கொடூரத்தை சொல்றாங்க. அதுக்கு நம்ம மாறனும் வீராவும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வீட்டுல நம்ம வீராவை தேடினா எங்கேயுமே காணல. அதே சமயத்துல ராமச்சந்திரன் குடும்பத்துக்கிட்ட அந்த பண்ணையரோட தம்பி பசுபதி வந்து உங்களோட மூணாவது மருமக தான் என்னை இந்த மாதிரி பண்ணிட்டா, என்னை அப்படியே அடிச்சுட்டு ஓடி போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வீராவை வாடி போடின்னு சொல்லவும் அதை கேட்டுட்டு இருந்த ராகவன் கார்த்தியெல்லாம் எவ்வளவு தைரியம் தான் எங்க வீட்டு பொண்ணை இப்படியெல்லாம் சொல்லுவேன், அவ எந்த தப்புமே பண்ணிருக்க மாட்டா, அவளை இந்த மாதிரிலாம் சொல்லாத, எங்க வீட்டு பொண்ணை நாங்க கூப்பிட போறதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்ணையார் தம்பியை சரியா வெளுத்து வாங்குறாங்க. அதே சமயத்துல நம்ம வீராவோட அம்மாவும் நீங்க எந்த தப்பும் பண்ணாம என்னோட பொண்ணு கண்டிப்பா இந்த மாதிரி அடிச்சிருக்க மாட்டா, அப்படி நீங்க என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னு சொல்லவும் அவங்களும் இல்லை நான் எதுவுமே பண்ணல, அவன் தான் வேணும்னு என்ன அடிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சுத்தி உள்ளவங்க எல்லாருமே பண்ணையார் தம்பிக்கிட்ட விசாரிக்கவும் அவங்க அதையே சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ராமச்சந்திரன் குடும்பத்துல உள்ளவங்களும் எப்படி இந்த மாதிரிலாம் பேசுறாங்க, இப்படிலாம் சொல்லாதுங்க, வீணா பழி போடாதுங்கன்னு சொல்லவும் ராகவனும் கார்த்தி அந்த பண்ணையார்கிட்ட ஒழுங்கு அவங்க தம்பியை பேசாம இருக்க சொல்லுங்க, இதுக்கு மேல என்னோட குடும்பத்துல உள்ளவங்கள ஏதாவது சொன்னா அப்புறமா நடக்கிறதே வேறங்கிற மாதிரி பேசுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம வீராவோட அம்மாவும் சரி கொஞ்சம் அமைதியா இருங்க, என்ன நடந்ததுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம பிருந்தா தடுத்து நிறுத்துறாங்க. எதுக்கு இப்படி தேவையில்லாம இப்படி சொல்றாமா, அவங்க எவ்வளவு தைரியம் இருந்தா அக்கா மேல இப்படிலாம் பழி போடுவாங்க, அக்கா தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு பிருந்தாவும் வீராக்கும் சப்போர்ட்டா பேசிட்டு இருக்காங்க. நம்ம ராமச்சந்திரனும் சரி மாறன் வரட்டு, மாறன் வந்த பிறகு எல்லா முடிவும் எடுக்கிறான்னு சொல்லிடுறாங்க. மாறனும் அந்த டைம்ல கரெக்டா வராங்க. மாறன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லவும் மாறன் அமைதியாவே இருந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இருந்த ராமச்சந்திரனும் என்னாச்சு, எதுக்கு நீ அமைதியாவே இருந்துட்டு இருக்க, வீரா எங்க அப்படின்னு விசாரிக்கவும் மாறன் நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. வீரா பழைய மாதிரி இல்ல, அவளுக்குள்ள கங்கான்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவ தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க நம்ம ராமச்சந்திரன் எல்லாருமே. ராமச்சந்திரன் சொல்றாங்க நீ உண்மையதான் சொல்றியா இல்லைன்னா ஏதோ ஒரு இதுல உளறிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி நம்ம மாறனை கேட்குறாங்க. மாறனும் அவங்களோட கழுத்தை காட்டி இங்க பாத்தீங்களா என் கழுத்துல இல்ல காயம், அது வீராமானால தான் ஏற்பட்டது, வீரா எதுவுமே பண்ணல, அவ உள்ள இருக்க அந்த கங்கா தான் இதுக்கெல்லாம் காரணங்கிற மாதிரி சொல்றாங்க. ராமச்சந்திரன் கார்த்தி ராகவன் எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அப்படி ராமச்சந்திரன் கிட்ட சரி இப்போ என்னதான் பண்ணது, வீரா எங்கன்னு கேட்கவும் மாறன் உள்ளே போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா வீராவை காணலை. அதே சமயத்தில் இதை தெரிஞ்சுக்கிட்ட பண்ணையாரோட தம்பியும் இதுக்கு மேலே நம்ம இங்கே நின்னா நம்மளோட உயிருக்கே ஆபத்து, எப்படியாவது இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகிடும்னு சொல்லிட்டு உடனே ஃபாஸ்ட்டாக கிளம்பி ஒரு சாமியாரை பார்க்கறதுக்கு போகிறாங்க. இன்னொரு சைடு மாறணும் அவங்கள்ட்ட இனிமே உங்க தம்பி உயிருக்கு ரொம்ப ஆபத்து தான், வீரா வேற இங்கே இல்லை, அவங்களும் வெளியில போயிருக்காங்க, எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம வீராவை தேடி ராமச்சந்திரன் குடும்பம் எல்லாருமே போகிறாங்க. அந்த பசுபதியும் அந்த ஒரு சாமியார்கிட்ட அந்த கங்கா திருப்பி வந்துட்டா அப்படின்னு சொல்லவும் அந்த சாமியாரும் சந்திர கிரகணம் அன்னைக்கு தான் நீ இந்த மாதிரி அவளை பண்ண, அதனால இந்த நேரத்துக்குள்ள கண்டிப்பாக உன்னை அவள் போட்டு தலை பாப்பா, அதனால கவனமாக இருன்னு சொல்லிடுறாங்க. நம்ம மாறணும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீராவை தேடி போகும்போது வீரா அந்த மரத்துக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. அதை கவனிச்ச உடனே நம்ம மாறன் வீரா கிட்ட போய் ஏன் இந்த மாதிரிலாம் செய்யாத, வா போவோம் போவோம்னு கூப்பிட்றாங்க. ஆனால் நம்ம வீரா வந்த மாதிரி இல்லை. இன்னொரு சைடு அந்த பசுபதி அந்த சாமியார் எல்லாரும் சேர்ந்த மாதிரி எப்படியாவது தன்னை காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு வீராக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை, ஆனால் அந்த கங்காவை முடிச்சு தள்ளிடணும், அதே மாதிரி அவளை அந்த ஆணி எறிஞ்சி சமாதானப்படுத்தி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கமாட்டு நம்ம மாறன் எப்படியாவது வீராவை காப்பாத்திடணும்னு நினைக்கிறாங்க. அந்த டைம்ல வீராவை பார்த்து நம்ம மாறணும் அப்படி என்னதான் உனக்கு நடந்துச்சு, எதனால இந்த மாதிரி இருக்க, உன்னை எல்லாருமே திருடின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்களே, முதல்ல உன்னை எல்லாருமே நல்லவான்னு நம்பிட்டு இருந்தாங்க, கோவிலே கெதின்னு இருந்த கோவிலில் உள்ளவங்க எல்லாருமே நல்லதாக தானே சொன்னாங்க, திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கவும் நம்ம மாறணும் எதுக்கு எங்ககிட்ட வந்த, நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்னு சொல்லவும் அவங்களும் நான் துரோகத்தினால தான் இப்படி ஒரு நிலைமையில வந்திருக்கேன், என்னோட சாவுக்கு காரணமே அந்த துரோகம் தான் சொல்லிட்டு கங்கா
கங்கா அவங்க கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல நம்ம மாறனும் வீராவும் கேட்டுட்டு இருக்காங்க. கங்காவும் தொடர்ந்து நான் கோவில்ல தான் இருந்தேன். கோவில்ல ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு இருந்தேன். அந்த டைம் தான் அந்த பசுபதியை மீட் பண்ணேன். அவன் நல்லவனே கிடையாது. அவன் என் மேல உயிரே வச்சிருந்தான் அப்படின்னுலாம் பொய் சொல்லியிருக்கான். என்னையும் நானும் அவனும் ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருந்தோம். அவனை முதல்ல நல்லவன் தான் நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட சுயரூபம் எல்லாமே எனக்கு தெரிய வந்தது. அவன் தான் என்னை வந்து சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தான். எனக்கும் அவனை முதல்ல பிடிச்சிருந்து அதனால தான் அக்செப்ட் பண்ணேன். கொஞ்ச நாளில் அந்த பசுபதி அவனோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். அவன் என்கிட்ட தப்பாக நடக்க பார்த்தான். அதுக்கப்புறமாட்டு எப்படியாவது அவன்கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு பார்த்தேன். ஆனால் என்னால் முடியலை. கடைசியில் அவன் பண பலத்தை வச்சு என்னையே மாட்டி விட்டுட்டான். நான் தான் இந்த கோவிலில் உள்ள சிலையை திருடுனேன்னு சொல்லிட்டு ஊர் மக்களுக்கு முன்னாடி எல்லார்கிட்டையுமே சொன்னான். ஆனால் அது உண்மையே கிடையாது. அவன் மேலே தான் எல்லா தப்புமே இருக்குது. இருந்தப்புறமும் அவனோட செல்வாக்குனால அவன் எல்லாரையும் நம்ப வச்சுட்டான். என்ன திருடின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் கட்டிட்டான். ஆனால் நான் அந்த கோவில் சிலையை திருடவே இல்லை. எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. கடைசியில் நானே சூசைட் பண்ண மாதிரி இந்த ஊரையே நம்ப வச்சுட்டான். எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. ஏதோ நான் அவமானம் தாங்க முடியாமல் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க. அது உண்மையே கிடையாது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பண்ணையாரோட தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கதைகளையும் நம்ம மாறன் வீரா கிட்ட அவங்க சொல்கிற மாதிரி இருக்குது. அது கேட்ட உடனே மாறனும் சரி நீ உனக்கு நடந்தது எல்லாமே கொடுமை தான். ஆனால் எதுக்காக என்னோட வீராவை இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்னதான் வேணும்? என்ன பண்ணா நீ இந்த வீராவை விட்டு போவ அப்படின்னு சொன்ன உடனே கங்காவும் எனக்கு நீதி வேணும், நியாயம் வேணும், கோவிலே எதின்னு சொல்லிட்டு அந்த கோவிலை தான் நான் எப்போவுமே நல்லபடியாக பார்த்துட்டு இருந்தேன். கடைசியில் என்னோட வாழ்க்கை இப்படி ஆயிட்டு. இனிமே என்னை யாருமே இந்த மாதிரி சொல்லக்கூடாது. என் மேலே போட்ட பழியை எல்லாமே நல்லவா அப்படிங்கிறத நிரூபிக்கணும். அதுக்காக தான் நான் திருப்பி வந்தேன். அவங்க செய்தது எல்லாமே தப்பு. அவனோட பற்றின எல்லா உண்மைகளும் ஊர் மக்களுக்கு முன்னாடி சொல்லணும். அது நடக்காமல் இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லவும் நம்ம மாறன் அதெல்லாம் கேட்டுட்டு சரி அவ்வளோதானே வேணும், நான் கண்டிப்பாக இதை நிரூபிப்பேன்னு சொல்லிட்டு நம்ம கங்காவுக்கு வாக்கு கொடுக்குறாங்க. ராமச்சந்திரன், ராகவன், கார்த்தி எல்லாருமே பயங்கர பதட்டத்தில் இருக்காங்க. எங்கதான் இந்த மாறன் வீரா போனாங்கன்னு தெரியலன்னு அந்த சாமியார் அவங்கள்ட்ட வந்து உங்க மருமகா மட்டும் கரெக்டான டைமுக்கு இங்க வரலன்னா அதுக்கப்புறமா அவங்கள காப்பாற்றவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ராமச்சந்திரன் பதட்டாயிடுறாங்க. அந்த சாமியாரும் பசுபதியை சேர்ந்து போட்ட பிளான் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கண்டிப்பா பசுபதி உயிர் காப்பாற்றப்படணும்னா அந்த வீராக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அந்த சாமியாரும் நினைக்கிறாங்க. அந்த பண்ணையார் தம்பி ராமச்சந்திரன் கிட்ட வந்து நீங்க என்னோட ஊருக்கு என்னை நம்பி வந்திருக்கீங்க. அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் நடக்காம பாதுகாக்க வேண்டியது நான் தான். அதனால நீங்க கண்டிப்பா அந்த வீராவை இங்க கூட்டிட்டு வந்துருங்க. கரெக்டான நேரத்துக்குள்ள வரலன்னா எல்லாமே சொதப்பிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த சாமியாரும் பசுபதியும் ராமச்சந்திரன் குடும்பத்துக்கிட்ட சொல்லிட்டே இருக்கவோ நம்ம கார்த்திய மாறனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எங்கே இருக்க, வீராவை கூட்டிகிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லவும் வீராவும் மாறனை கூட்டிகிட்டு வந்த மாதிரி இருக்குது. எப்படி இருந்தாலும் மாறன் வீராவுக்குள்ளே இருக்க கங்காவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு வழியாட்டு வீராவை அந்த இடத்துலேருந்து காப்பாற்றுறாங்கன்னே சொல்லலாம்.